தனியே நாங்கள் பயிர் செய்யறோம் நெல் செய்யறோம்ன்றதுக்கு மட்டும் நாங்கள் நீரை பாவிக்க கூடாது. கிட்டத்தட்ட இந்த கன்செப்டுக்குள்ள நடக்கிறது. ஆனா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஒவ்வொரு காலமும் வந்து போகுது. நாங்கள் ஒரு தடவை அதை நாங்கள் முழுசா செய்யறோம். ஆய்வாளர்கள் சிலர் செய்த ஆய்வுகளின் படி வந்து கடலிருந்த சலினிட்டியை விட, அதாவது சேபிலிட்டியை விட அந்த லெகோண்ட சேபிலிட்டி கூட இருக்கு. அது 65% வந்து விவசாய தேவை, 35% விவசாயம் அல்லாத தேவை கண்டு தெளிவா அரசாங்க கொள்கைகள் இருக்கு. ஒரு நேரம், அதாவது கடல் அலை உயரம் அவற்றடியரங்கள்ல கூட்டி கடல் அலை பதினேழு இடம் துறந்து அது ஒரு ஃபிளஷிங் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்காக தான் இதுகள் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டது. வணக்கம், நான் இப்போ சிரேஷ்ட பொறியியலாளரும் வடமாகாணத்தின் நீர் மேலாண்மை பற்றி அதிகளவாக எழுதியும் பேசியும் செயற்பட்டும் வருகின்ற பொறியியலாளர் எஸ். சிவகுமார் சார் அவர்களை சந்திச்சிருக்கிறேன். மாங்குளத்தில் இருக்கிற அவற்றை வீட்டில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பில் நாங்கள் பேச போகிற மிக முக்கியமான விஷயம், வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடமாகாணத்தில் நீர் மேலாண்மைத்துவம், நீர் முகாமைத்துவம் எப்படி இருக்குது, நாங்கள் இதை தொடர்ந்தும் பேணி பாதுகாக்கிறதுக்கும் இந்த நீர் வளத்தை எங்களுடைய எல்லா மக்களுக்கும் கிடைக்கப்பெற செய்கிறதுக்கும் என்னென்ன வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம், அதில் இருக்கிற தற்கால நடைமுறைகள், இனி வரப்போகிற விஷயங்கள், அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சர்ச்சைகள் என்று சொல்லி பல விஷயங்களை அவரோட கதைக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. சார் வணக்கம். 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 இப்போ எப்படி இருக்கு யாழ்ப்பாணம், குறிப்பாக வடமாகாணத்துடைய நீர் மேலாண்மைத்துவம்? வடமாகாணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா வடமாகாணத்துல வந்து கிட்டத்தட்ட 23 ஆற்றுப்படுக்கைகள் இருக்குது. ஆனா இந்த ஆற்றுப்படுக்கைகள்ல 22 ஆற்றுப்படுக்கை வந்து இந்த உயிரோட்டமான ஆற்றுப்படுக்கைகள் இல்லை. அது மழை காலத்துல மட்டும்தான் அதுல ஆறு ஓடும், மற்ற இல்லை. இரநமடுவை நாங்கள் ஒரு அரை, அதாவது செமி பெரேனியல் ரிவர் என்று தான் சொல்லலாம். இந்த இவ்வளவு ஆற்றுப்படுக்கையிலையும் கிட்டத்தட்ட 52 பெரிய நடுத்தர குளங்கள் இருக்குது. இந்த குளங்கள் வந்து வடக்கு மாகாண சபையாலையும் மத்திய அரசாங்கத்தாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த குளங்கள் எல்லாத்திலையும் வந்து கிட்டத்தட்ட பெரும்போகத்துல முழுமையான பகுதியும், சிறுபோகத்துல கிட்டத்தட்ட ஒரு 35-40% பயிற்சிகையும் செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் இப்ப உள்ள இந்த நீர் வளத்தின் இது. அதை விட நீங்கள் யாழ்ப்பாண குடாநாடு எடுத்தீங்கன்னா யாழ்ப்பாண குடாநாட்டுல 3 ஏரிகள் இருக்குது, அதாவது கடல் நீர் ஏரிகள். அதே நேரம் 3 பராச்சும் இருக்குது, அதாவது அரியால பராச்சு இருக்குது, அராளி பராச்சு இருக்குது, தொண்டமனாறு பராச்சு இருக்குது. இது என்னன்னா அந்த கடல்ல இந்த ஏரியில மழை காலத்துல போற தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ஒரு நேரம், அதாவது கடல் அலை உயரம் அவற்றடியரங்கள்ல பூட்டி கடல் அலை பதினேழு இடம் துறந்து அது ஒரு ஃபிளஷிங் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்காகத்தான் இதுகள் ஆரம்ப காலத்துல கட்டப்பட்டது. அப்படி கட்டி அந்த ஆபரேஷன் தொடர்ந்து செய்தால் இந்த கடல் நீர் ஏரி இந்த உப்புத்தன்மை குறையும் என்றதுதான் தேரி. ஆனா இது கனகாலமா இது நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு அந்த நன்னீரை அந்த ஏரி மாறுற தன்மை இல்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சிலர் செய்த ஆய்வுகளின் படி வந்து கடலிருந்த சலினிட்டியை விட, அதாவது சேபிலிட்டியை விட அந்த லெகோண்ட சேபிலிட்டி கூட இருக்குது. அப்போ அந்த ப்ரோசஸ்ல வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனப்படுக்கணும். அதில் நாங்கள் கொஞ்சம் கவனமா செய்ய இல்லைன்றதை தான் சொல்லணும். அது மேலே ஆப்ரேட் பண்ணணும். அது ஹை டைடல் என்று சொல்றது, அல்ல உயர்ற காலத்துல பூட்டி இருக்கணும், கடல் தண்ணியை உள்ள வரக்கூடாது, அல்ல குறையிற காலத்துல துறந்து விடுவோம். அப்ப இந்த தண்ணி போய்கொண்டு இருக்கும். இப்போ இந்த மழை வரைக்குள்ள தண்ணி வரும். அப்ப அந்த உப்பு கழுவுப்பட்டு கொண்டு போகும். இதுதான் அந்த கன்செப்ட். இப்போ இதுதான் கிட்டத்தட்ட ஆறுமுகம் திட்டம் சரி, ரிவர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் கன்செப்டும் இதுதான். அது ஒரு பெரிய திட்டமா செயல்படுத்தப்படையிலேயே ஒழிய அது நடைமுறை நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 70களில் ஆரம்பத்துல திருவாளர் ஆறுமுகம் அவர்கள் இருந்த வடிவாட்ட காலம் வடிவ சொல்ல தெரியல. அந்த காலத்துல வந்து இந்த ஆனரவு வந்து கடல் நீர் ஏரி வந்து முதல் 2 பக்கமும் துறந்திருந்தது. அதாவது மேற்கு பக்கமா பூநகரி கடலுக்கு போகக்கூடிய மாதிரி, வேணாயின் ரோட்டால போகக்கூடிய மாதிரியும், கிழக்கு பக்கமா சுண்டி குளத்தால கடலுக்கு போகக்கூடிய மாதிரியும் இருந்தது. அந்த ஏர்லி 70களில் ஆரம்ப 70களில் அப்ப ஒரு நீர்ப்பாசன திணைக்களம் தான் இருந்தது. அவைகள் வந்து இந்த ஆனரவை க்ளோஸ் பண்ணவை, ரயில்வே லைனை முழுசா மூடி இந்த உப்பு தண்ணி உள்ள வராம மறைச்சவைகள். அதே சுண்டி குளத்துல ஒரு ரெகுலேட்டர் கட்டினது. ஆனா அது என்ஜினியரிங் ஃபோல்ட்டோ அல்லது என்ன ஃபோல்ட்டோன்றது அல்ல, வடிவாத படிக்காமலோ செய்ததால 2 வருஷத்துல மண்மேடு மூடி அந்த இது என்ன சொல்றது ரெகுலேட்டர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாம போட்டுது. அதால அப்ப இது நிப்பாட்டுப்பட்டது. ஆனா இந்த தண்ணிய 2 3 ஆறு, தேராவில் ஆறு, கனகராஜன் ஆறு,
தேராவில், கனகராயன், மூங்கில அரபி 4 ஆறுகள் இந்த தண்ணி வந்து இந்த மழை காலத்துல தண்ணி வந்து இந்த லெகோனுக்குள்ள விழுந்து இந்த ரெண்டும் அடைச்சிருந்த மாதிரி இருந்தால், அதாவது எலிஃபென்ட் பாஸ் பக்கம் அடைச்சிட்டோம், அங்கால இதுல லெகோன் உடைக்காமல் இருந்தது என்றால் மண்டலாய் கலன் என்று ஒன்று கட்டி அது உண்மையா வெட்டினபடி இருக்கு. இப்பயும் நீங்க போய் பார்த்தா அந்த மண்டலாய் கோயிலுக்கு பின்னால ஒரு வாய்க்கால் அகலமா வெட்டின வாய்க்கால் இருக்கு. அதால தண்ணி தொண்டமனார் லெகோனுக்கு வந்து கடலுக்கு போறது. இதுதான் அந்த முறை. இது பழுதா போனதால ஒரு காலத்துல உப்பு தண்ணிக்குள்ள வேறத்தான் பார்க்குது. ஆனா தண்ணிங்கால போறது 2 நடக்குது. அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு காலத்துல ஃபெயில் பண்ணது ஒன்று நாங்கள் திருப்பி செய்தால் ஒரு காலத்துல இப்ப என்ன நடக்குன்னா எல்லா பக்கத்துலயும் கடல் நீர் உள்ள வருது இந்த லெகோனுக்கு. அதாலதான் இந்த சலினிட்டி கூடிக்கொண்டு வருது. ஒரு காலத்துல நாங்கள் இதையும் முழுசா மறிச்சு இந்த ஃபிளஷிங் ஆபரேஷனை நாங்கள் தொடர்ந்து செய்தோமா இருந்தால் இந்த தண்ணி இந்த சலினிட்டி வந்து ஒரு அளவுக்கு குறையலாம், 100% குறையும் இல்லை. ஆனா நீங்கள் அந்த சலினிட்டியை குறைச்சு கொண்டு வரையில உங்களுக்கு வேற பிரச்சனைகள் எல்லாம் வேற வெளிக்குது. ஏனென்றால் கண்டல் தாவரம் வளர்ற இடங்கள் இருக்குது, மைக்ரன் பறவைகள் வர்ற இடங்கள், அப்படி விளங்குதானே. அந்த எக்கோலஜியை நாங்க மாத்திரம் என்ற ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்குது சார். நாங்கள் 2-3 வகையா இதை செய்யலாம். ஒன்றில் இதை கொஞ்சம் உப்புத்தன்மையை குறைச்சா என்ன நடக்கும்னா, இந்த லெகூன் இந்த பெரி இருக்குது. பெரினா லெகூன் அந்த கரையெல்லாம் உப்பு கிட்டத்தட்ட கிணறுகள் உப்பு தண்ணியா மாறிட்டுது. அப்ப நீங்கள் நீங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தா என்ன நடக்கும், இந்த உப்பு தண்ணி குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு அந்த மொத்தமா உங்களுக்கு அந்த தண்ணி வேணும், யாழ்ப்பாணத்துக்கு பைப் தண்ணி வேணும்ன்றது இந்த ஒரு அளவை நாங்க குறைக்கலாம். இதை தண்ணி எடுத்து கொடுக்கல, இது கடைசியும் எப்படியும் ஒரு சலினிட்டி இருக்கத்தான் பார்க்கும். அப்ப அந்த டிமாண்ட குறைக்கும். அப்ப இதுவும் ஒரு நீர் மேலாண்மை. நாங்கள் அப்ப கடலுக்கு போகாம கடல் தண்ணி வராமல் இந்த பிளஷிங் மண்டலாய் கனல அதான் ரிவர்ஃபோஜெஃப்னா மோடிஃபைட் ரிவர்ஃபோஜெஃப்னா ஹார்மோன் இதெல்லாம் கிட்டத்தட்ட உண்டு. டீசலிடேஷன் ஆஃப் லெகூன்ஸ் எல்லாம் உண்டுதான். கிட்டத்தட்ட இந்த கன்செப்டுக்குள்ள நடக்கிறது. ஆனா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஒவ்வொரு காலமும் வந்து போகுது. நாங்கள் ஒரு தடவை அதை நாங்கள் முழுசா செய்யறோம் இல்லை. அப்ப இது ஒன்று செய்ய வேண்டிய ஒன்று எங்களுக்குள்ள செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. அதே நேரம் இதை நீங்க எடுத்தீங்கன்னா பெருநில பெறப்படுத்தீங்கன்னா இந்த 52, 56 குளங்கள் இருக்குதானே, அந்த குளங்களும் வந்து காலத்துக்கு காலம் வேற திட்டங்களால பராமரிக்க, அதாவது பண்டை உயர்த்துறது, தண்ணியை கொள்ளளவை கூட்டுறது எல்லாம் செய்து மக்களுக்கு சுகமா தண்ணி கொடுக்குற ஒழுங்கு செய்யப்பட்டாலும் கமக்காரருக்கு சரியான விழிப்புண்டு இல்லை. இப்ப போன கிழமை நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருந்தது, இரணமடுவால தண்ணி கண்டபடி துறந்து விடுபடுதுன்னு சொல்லி. அப்ப நாங்கள் தண்ணி தட்டுப்படுது, எங்களுக்கு தண்ணி வேணுமென்று இருக்கிற நேரம் தண்ணியை நாங்க துறந்து வீணாக்குற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப கமக்காரர் வந்து தண்ணியை சிக்கனமா பாவிக்கணும். நீங்கள் முருங்கனுக்கு போனீங்களா மன்னார்ல கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 2.5 ஏக்கர் தண்ணி போகுது. தெற்கு பகுதியிலையும் கிட்டத்தட்ட 3.5 ஏக்கர் தண்ணியோட நாங்கள் கவனம் செய்யணும். ஆனா இங்க நாங்கள் இருந்த நடுவுல கிட்டத்தட்ட 5, 6 சில நேரம் 7 போகுது. அது ஏக்கர் தேவைப்படுது ஒரு ஏக்கர் பயிர் செய்யறதுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் என்ன எங்களுக்குள்ள விழிப்புணர்ச்சி வேற இல்லை. அந்த விழிப்புணர்ச்சியை கொண்டுறது ஒரு பெரிய ஒரு திட்டமா நாங்க எல்லா திட்டத்திலையும் எந்த ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்டுகள் நாங்கள் செய்தாலும் நாங்கள் அந்த மக்களுக்கு படிப்பிக்கிறதுக்குரிய ஒழுங்கு செய்தாலும் அது அந்த சரியா போய் சேராதது ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணி தரமாட்டம் என்று சொல்ற இருக்கிற அந்த தன்மை நாங்கள் தண்ணியை சிக்கனமா பாவிக்கிறோமோன்னா அது கிட்டத்தட்ட இல்லை. இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட இதுதான் எங்கள்ட நிலைமை. அதாவது எங்கள்கிட்ட பலம் நிரம்பி இருக்குது. 120 சென்டிமீட்டர் மழை இருக்கு எங்கள்கிட்ட, குளங்கள் எல்லாம் இருக்குது, ஆறுகள் பெரியங்கள் இல்லட்டளவு எல்லாம் இருக்குது. மாரி காலத்துல ஆறுகள்ல தண்ணி கடலுக்கு போகுது. ஆனா அந்த தண்ணியை 2 விதம் எங்கள்கிட்ட. ஒன்று நாங்கள் சிக்கனமா பாவிக்க இல்லை, மற்றது நாங்கள் எல்லாரும் ஒரே இனம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்குள்ளேயும் பங்குற தன்மை எங்கள்கிட்ட இல்லை. அதுதான் முக்கியம். தனியே நாங்கள் பயிர் செய்யறோம், நெல் செய்யறோம் என்றதுக்கு மட்டும் நாங்கள் நீரை பாவிக்க கூடாது. நீர் வந்து குடிக்கிறதுக்கு தேவை, மற்ற வீட்டு தேவைக்கு தேவை, பயிர் செய்யறதுக்கும் வேணும், என்ற உணவுக்கும் வேணும். அதே நேரம் நாங்கள் நெடுக இப்ப பாருங்க எங்களுக்கு இந்த ஏற்றுமதி பொருளாதாரம் எங்களுக்கு வேணும். இப்ப ஏற்றுமதி பொருளாதாரம் வேணுமென்றா என்ன வேணுமென்றால் இண்டஸ்ட்ரியல் அது சம்பந்தமான ஆட்கள் வரணும். இப்ப பாருங்க கனெக்டிவிட்டி என்று சொல்றோம். இந்தியாவில இருந்து இப்ப கப்பலோட சொன்னாங்க அடுத்த கிழமை பாலம் கட்ட போறோம். அப்ப அந்த எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்தியாவில கூடினால் வட மாகாணத்துக்கு எங்களுக்கு நீர் தேவை கணக்கு இருக்குது. குடிநீர் தேவையோ மற்ற தேவையோ கமன் செய்யாத நீர் தேவைகள் எங்களுக்கு கணக்கு இருக்குது. அப்ப நாங்கள் இந்த அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற இந்த நீரை ஓரளவுக்கு பயன்படுத்தோடும், மற்ற அளவு கொடுத்து அந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரணும்.
இப்ப இலங்கை அரசாங்க கொள்கையப்படி வந்து 65-35 என்ற ஒரு கொள்கை ஒன்று இருக்காது. அது 65% வந்து விவசாய தேவைக்கும் 35% விவசாயம் அல்லாத தேவைக்கு தெளிவா அரசாங்க கொள்கைகள் இருக்குது. நாங்கள் இங்க மட்டும்தான் அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. அதாவது 65% குளத்தில் இருக்கிறது உங்களுக்கு குளத்துக்குரிய தேவை. மிச்சம் 35% அந்த சொசைட்டி தானே. நாங்கள் எல்லாரும் எங்கட வடமாகாணம் என்றது நாங்கள் இளம் கேட்டு நாங்கள் கிழக்குல இருந்து வடக்கு மட்டும் இல்ல அங்கால புத்தளம் மட்டும் கூட கேட்டுனாங்க. இப்ப நாங்கள் திரும்பி யாழ்ப்பாணம், இனிமே நாளைக்கு யாழ்ப்பாணம் வந்த பிறகு வடமராட்சி தென்மராட்சி என்று சொல்லி நாங்கள் எங்கட புரிவினை வளர்க்கக்கூடாது. எங்களுக்கு வந்து தேவையானது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற போதுமான நீர் வளத்தை, பயிற்சிக, மற்றது குடிநீர் விநியோகம், மற்றது நாங்கள் அதர் ஆக்டிவிட்டிஸ்ன்றது இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு நாங்கள் வரணும். எங்க அக்ரிகல்ச்சரே நாங்கள் அதுக்கு மாற்றணும். அதுதான் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லி செய்து கொண்டு வர்றோம். அப்ப நாங்கள் எல்லாத்த நோக்கியும் எங்களை நாங்கள் திருப்பி கொண்டு போகணும். அதுல முக்கியமான விஷயம் இந்த இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றது. அதாவது எல்லா செக்டருக்கும் நாங்கள் தான் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று எங்களோட வளங்களை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள பகிர்ந்து செய்கிற ஒரு பழக்கம் உண்டு எங்கள்கிட்ட வரணும். அதை நாங்கள் கொணர்ந்துட்டோமா இருந்தால் எங்களை பொறுத்தவரையில மிகவும் நல்ல ஒரு நீர் முகாமத்துவம் செய்கிற பகுதியை நாங்கள் வடமாகாணத்தை அடையாளப்படுத்தலாம். எங்கள்கிட்ட பிரதேசங்கள் மாதிரி நான் இருக்கக்கூடாது. யாழ்ப்பாணமோ அப்படி நாங்கள் எல்லாம் வடமாகாணத்து மக்கள் என்ற நிலையில நாங்கள் இந்த நீரை நாங்கள் முகாமத்துவம் செய்யணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது. எங்கள்கிட்ட என்ன சரியான விழிப்புணர்ச்சி வேற இல்லை. இது கமக்காரன் மட்டத்துல வேற இல்லை, அதிகாரிகள் மட்டத்துல வேற இல்லை, அரசியல்வாதிகள் மட்டத்துல வேற இல்லை. இந்த 3 மட்டங்களும் தான் இதுல பிரச்சனைக்குரிய ஆக்கள். கமக்காரர், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த நீர் முகாமத்துவத்தை வந்தது இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணினமா இருந்தால் எங்களுக்கு உண்மையா ஒரு பிரச்சனையும் இல்லை. நிரம்ப வளமுள்ள நாடு, வளமுள்ள பிரதேசம், நாடுன்னு சொல்ல வளமுள்ள பிரதேசம், எல்லாருமே பங்கிட்டு எல்லாருமே ஒற்றுமையா நாங்கள் நான் உண்மையா ஒரு செய்தியா அவங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை குறைஞ்சு கொண்டு வருது என்று சொல்லி அந்த நீர் தேவை மட்டும் ஏன் அதிகரிக்குது? யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, ஏனைய பிராந்தியங்கள் இந்த பிரச்சனைகள் கூடுற நேரத்துக்கு முதல் இருந்த சனத்தொகையில இருந்து ஒரு சின்ன குறைவோடு இருந்தது. ஆனா இப்ப அது திரும்பவும் கூட தொடங்கியது. பவுனியா எல்லாம் முந்தைய ஒரு சரியான பாப்புலேஷன் டென்சிட்டி குறைஞ்ச ஒரு இடமா இருந்தது. இப்ப சரியான கூட வந்திருக்கு. அது நீங்கள் தமிழ் பகுதின்னு மட்டுமில்லை, இப்ப மதவாட்சி எடுத்தாலும் வந்து மதவாட்சி முந்தி காடா இருந்தது. இப்போ பெரிய ஒரு அப்படி வருது. அப்ப இந்த பிரச்சனைகளும் ஒரு காரணம் அந்த டவுனை நோக்கி ஆக்கள் வர வைக்கிறது. பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அப்போ கிட்டத்தட்ட 5 பிள்ளைகள் இருந்தால் 2 வரப்பிள்ளைகள் அல்லது 1.5 வர ஒரு வரப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ 2 பிள்ளைகள் அதை 2ஆக பிரிச்சு கொடுக்கணும். அப்படி வேற இருக்கிற உங்களோட லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், லேண்ட் சின்ன நாக்கி கொண்டு வந்து டாய்லெட் வேஸ்ட்டுகள் வந்து நிலத்துக்கு கீழே போய் எங்கட கிணத்துல வர்ற நன்மை தான் வரப்போகுது.